பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. உலக நாயகன் கமலஹாசன் முதல் முறையாக மிக மிக கோபமாக ஹவுஸ்மேட் கிட்ட இந்த ப்ரோமோல பேசியிருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பல காட்டமான விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரோமோ ஓபன் பண்ணப்பே பிக் பாஸ்னு ஒருத்தரை பேச வச்சிருக்கோம். அவரை அவமரியாதை பண்றது ஸ்கூல் பிள்ளைங்களா? நீங்க மைக்கை பொத்திக்கிட்டு நீங்க ரகசியம் பேசினா கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு அது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அது பழிக்கலைங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ தட்ஸ் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ எனிமோர். தேங்க்யூ, கட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதான் இன்னைக்கு ப்ரோமோல கமலஹாசன் பேசினது. பேசி முடிச்சோடனே ஸ்நேகனும் வையாபுரியும் சார் 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 சார்ன்ட்டு எந்திரிக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ரைஸா பிக் பாஸ் கிட்ட கோவமாக பேசினது, நான் ஸ்டூபிட் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இந்த வாரத்தில் நடந்தது. அதை தாண்டி ஆரவும் காயத்ரியும் பேசுகிறப்ப அந்த மைக்கை மூடிக்கிட்டு அவங்க பேசினாங்க. அதுக்கடுத்து ஆரவ் காதுக்குள்ளே போயிட்டு காயத்ரி ரகசியம் மாதிரி எல்லாம் பேசினாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த முறை தான் முதல் முறையாக கோவமாக கமலஹாசன் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இந்த ப்ரோமோவில் இன்டர்கட்டில் ஆரவ், காயத்ரி, ரைஸா 3 பேரையுமே கமல் பேசும்போது இன்டர்கட்டில் காட்டினாங்க. ஸோ இந்த 3 பேரை தான் டார்கெட் பண்ணி அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் இதற்கான விளக்கங்கள், தன்னோட தவறை உணர்ந்து அந்த விளக்கங்கள் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை இனிமேல் செய்ய மாட்டோன்னு மன்னிப்பு கேட்க போகிறாங்களா, அதை தாண்டி வேற என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது, கமல் இன்னும் அதிகமாக கோபம் அடைந்து பல்வேறு விஷயங்கள் இன்று நடக்க போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை இன்றைய ப்ரோமோ ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் கமலஹாசன் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே மிக கோபமான வார்த்தைகள். ஸ்கூல் பிள்ளைங்களா நீங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. சின்ன பிள்ளைத்தனம் அப்படின்னாலே சில்லறத்தனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட இன்னொரு பரிணாமம் தான் நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துறது. ஸோ இது கமலஹாசன் பயன்படுத்தினது ரொம்ப ஒரு கோபமான வார்த்தைகளாக தான் எனக்கு படுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கோபமாக தான் பிஹேவ் பண்ணார். கட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்று இரவு 8:30க்கு நம்ம பார்ப்போம். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.